சரவணன் அவர்களே, மாறன் கோல்காரன் அவர்களே, பூசாரி முனிராஜ் அவர்களே மற்றும் கோவிந்தன், சின்னமாறன், முனிராஜ், திம்மராஜ், நாகராஜ், திம்மராஜ், தருமன், பூமாறன், பன்னீர், சுரேஷ் ஆகிய தோழர்களே, புதிதாக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவேந்தன் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் கருப்பண்ணன் அவர்களே, சாக்கன் சர்மா அவர்களே, கும்மனூர் ராஜகோபால் என்கிற அரச முதல்வன் அவர்களே, பிருந்தா, அதியமான், அருண், சுரேஷ், சக்திவேல், டேவிட், திருப்பதி, பாபுஜான், முருகேசன், ரஜினி, ஆறுமுகம், செல்வம், சங்கரன் ஆகிய தோழர்களே, தென்னாகரம் பகுதியைச் சார்ந்த சந்தோஷ், அருள், செந்தில், அரி, தமிழ், அன்பழகன், சதீஷ், தனவால், ஆட்டோ நாகராஜ் ஆகிய தோழர்களே மற்றும் பாபஜான், வாசிம் அக்ரம், அஸ்லாம், அஷ்ரத், வாசிம் ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் நீங்கள் அமைதி காத்தால் சற்று கூடுதலாக நான் பேசுவேன். இப்படி கூச்சல் எழுப்பினால் நான் சென்னைக்கு உடனே திரும்ப வேண்டியிருக்கும். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே உங்களுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன். பெங்களூரில் உள்ள நம்முடைய மூர்த்தி அவர்கள் கடந்த ஒரு வாரமாக இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு கூட தகவல் தெரிவிக்க இயலவில்லை. கருப்பண்ணன், சாக்கன் சர்மா மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள், இங்கே முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். யாருக்கும் தகவல் சொல்ல இயலவில்லை. கிருஷ்ணகிரியிலே ஒரு முக்கியமான வேலைக்காக நான் வருகை தந்த சூழலில் இந்த கிராமத்திற்கும் வந்து போக வேண்டும் என்று மூர்த்தி இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. இந்த கிராமத்தில் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திட்டமிடாத ஒரு நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட உங்களை சந்தித்ததில் பெரிதும் மகிழ்ச்சி. இன்னும் 2-3 நாட்களில் விருதுகள் வழங்கும் விழா, பெரிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கான ஏற்பாடுகளை நான் சென்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. இரவோடு இரவாக நான் பயணிக்க வேண்டும். 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி காட்டினோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் வருகிறோம், மக்களை காக்க வருகிறோம், அரசமைப்பு சட்டத்தை காக்க
வருகிறோம் என்று திருச்சிராப்பள்ளியின் வீதிகளிலே கோட்டு சூட்டு அணிந்து கொண்டு வீர நடை போட்டார். தொழிலதிபர்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா? பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா? வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா? எம்பிக்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா? தம்பிகளும் கோட்டு சூட்டு போட முடியும். உடையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் கோட்டு சூட்டு அணிந்து கொண்டு திருச்சிராப்பள்ளியிலே வீறு நடை போட்டார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரே குழுவாக முன்னால் வரிசை தடுத்து அவர்களை அணிவகுப்பு செய்ய கேட்டுக் கொண்டிருந்தேன். இதுபோலதான் கும்பல் கூடி எல்லாவற்றையும் கலைத்து விட்டார்கள். நீங்க எல்லாம் இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கீங்க, மேடையில் இருக்கிற மட்டும்தான் ஒழுங்கு அடிச்சு முடிச்சுட்டு மேல சரிஞ்சிருமோன்னு பயந்து நிற்கிறேன். ஆனா இவங்கதான் கட்சியில பெரிய பொறுப்பாளர்கள். அப்படிதான் அந்த பேரணியில பொறுப்பாளர்கள் அந்த அணி அணியா போக வேண்டும் என்று சொன்னதை சீர்குலைத்து விட்டார்கள். அணி அணியா போயிருந்தா கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்திருக்கும், அவ்வளவு எழுச்சியாக இருந்திருக்கும், காண காண அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவ்வளவு பேர் நீல நிற கோட்டு சூட்டு அணிந்து சிவப்பு டை கட்டி கொண்டு நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாய் இந்த உடையில் வருகிறோம் என்று சொல்லத்தக்க வகையில் இந்த பேரணி நடந்தது. எவ்வளவு இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு இருட்டடிப்பையும் செய்தார்கள். நமக்கு வேண்டிய கூட்டணி கட்சிக்கு வேண்டிய ஒரு பத்திரிகை 2வது பக்கத்திலே 3வது பக்கத்திலே ஒரு வாரமா 3 கால செய்தி தான் போட்டான். அந்த பேரணியை படம் எடுத்து போடவே இல்லை. மேடையில நான் நிக்கிற ஒரு படம் போட்டு பேரணி நடந்தது, அவ்வளவுதான். இதே ஒரு சினிமாக்காரன் நடத்திருந்தா ஆகா ஓஹோன்னு முதல் பக்கத்துல போட்டிருப்பாங்க, 8 காலம் போட்டிருப்பாங்க, செய்தியை வண்ண வண்ணமா படம் போட்டிருப்பாங்க. ஏதோ சோசியல் மீடியா இருக்கிறதுனால நாமளே போட்டுக்கிட்டோம் பேஸ்புக்ல, இல்லைன்னா ஒருத்தன் காட்டியிருக்க மாட்டான். இவ்வளவு எழுச்சி எப்படி ஏற்பட்டது, இத்தனை லட்சம் பேர் எப்படி திரண்டார்கள், ஒருவருக்கு கூட காசு பணம் கொடுக்காமல் இவ்வளவு பேரை திரட்டி இருக்கிறார்களே, தமிழ்நாட்டில் இப்படி காசு பணம் தராமல் லட்சக்கணக்கிலே திரளக்கூடிய வலிமையுள்ள ஒரு இயக்கம் உண்டு என்றால் ஆனா எந்த மீடியாவும் அதை பேசல, யாரும் பேசல, எழுதவும் இல்லை. டிவியில் அப்படி கொஞ்சம் அப்படி காட்டிட்டு அப்படி மூடிட்டாங்க. அதுல நான் இந்த பைப்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா அதை எடுத்து பெருசா போடுறேன். கொடி கட்டி இருக்கிற பைப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க தூக்கிட்டு போறீங்க, நான் தான் ஆயிரக்கணக்கில் அதுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் உரிமையா தம்பிகள்கிட்ட. ஏன்னா ஒவ்வொரு பேரணியிலும் நம்ம அந்த இரும்பு பைப்ல 6 கொடியை கட்டுறோம், பிரமாண்டமான கொடி. நிகழ்ச்சி முடிஞ்ச வரை பார்த்தா ஒண்ணு கூட இருக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க, திங்குறாங்களா முழுங்குறாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த முறை தூக்கிட்டு போக வேண்டாம். தம்பி சொல்றா, எங்க ஊர்ல போய் நான் எங்க கூரையில ஏற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்றான். கூட்டம் கலையில 8 மணிக்கே இந்த தடவை அதிசயமா நான் 4:45 பேரணி தொடங்கிட்டோம். வழக்கமா 2 மணி நேரம் லேட் ஆகும். 4ன்னு சொன்னா 6 மணி தான் தொடங்கும். பொதுக்கூட்டம் கூட அப்படிதான். இந்த முறை நான் 4:15 தொடங்கிட்டேன். 7:30 கூட்டம் முடிஞ்சு போச்சு. கலைஞ்சு போகுனா கலைஞ்சு போகல. அடுத்த நாள் காலையில போலீஸ் கமிஷனர் மற்ற அதிகாரிகளை எல்லாம் சந்திக்க போனப்போ அதிகாரிகள் சொன்னாங்க, சார் உங்க கூட வந்தாங்கல்ல ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், நீங்க போனதுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு பெரும் கூட்டம் வந்தாங்க சார் அதே ரோட்ல, அந்த டிராபிக்கை எங்களால கண்ட்ரோல் பண்றது 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கும் நம்ம காசு கொடுத்து தலைக்கு 500 ரூபாய் பிரியாணி போட்டலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. அவங்கவுங்களா தம்பிகளுடைய முயற்சியில பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று எல்லோரும் திரண்டு வந்தார்கள்.
அப்படி ஒரு எழுச்சி மிக்க பேரணியை நாம் எதற்காக நடத்தினோம் என்றால், இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்து, இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்து, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை முன்வைத்து, அவருடைய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற உயிர் மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை முன்வைத்து ஒரு பேரணியை, லட்சக்கணக்கிலே திரண்ட மக்கள் திரண்ட பேரணியை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அம்பேத்கரை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? இந்த ஊர்ல கூட நீங்க சிலை வச்சிருக்கிறீங்க, வித்தியாசமா வச்சிருக்கிறீங்க. ஆனா விரைவில் நீங்க ஒண்ணு சேர்ந்து இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறீங்க, அங்க ஒரு வெண்கல சிலையை நீங்க வைக்கணும், முழு உருவ சிலை வைக்கணும். வெண்கல கலர் தான் அடிச்சு வச்சிருக்கீங்க, தங்க நிறத்துல வெண்கல கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க. அது வெண்கல சிலை இல்ல, முழு அந்த இடத்துல நீங்க எப்பவோ வச்ச இடம். அதனால நீங்க புதுசா போய் பர்மிஷன் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. வெண்கல சிலைய ஊர்ல எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வீடு வரி போட்டு 8 அடி உயரத்துல சிலை வைக்கணும். அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். 10 பேர் சேர்ந்தா ஆளுக்கு 1 லட்சம் போட்டு சிலை வச்சிடலாம். 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆளா கொடுக்க முடியாது. நமக்கு பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தான். தேசத்திற்கே பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தான். புதியதொரு இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரே ஆதாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கிற விவாதம் அம்பேத்கருக்கு ஆதரவான கருத்து ஒரு புறம், அம்பேத்கருக்கு எதிரான கருத்து ஒரு புறம். இதுதான் இந்தியா முழுக்க நடக்கிற பாலிடிக்ஸ். வெவ்வேறு பேர்ல அங்க இயங்கலாம், வெவ்வேறு கட்சியா இயங்கலாம், மாநில கட்சிகளா இருக்கலாம், தேசிய கட்சிகளா இருக்கலாம், வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் இயங்கலாம். ஆனா இந்திய அரசியல் என்பதே 2 கொள்கை அடிப்படையில் தான் இயங்குகிறது. ஒன்னு ப்ரோ அம்பேத்கர், இன்னொன்று ஆன்டி அம்பேத்கர். அம்பேத்கரை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் ஒரு புறம், அம்பேத்கரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு புறம். அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு, அவருடைய சிந்தனைகளுக்கு, அவருடைய அரசியலுக்கு எதிராக இருப்பவர்கள் பிஜேபி தலைமையில் இருக்கிறார்கள். அம்பேத்கர் கருத்தை ஆதரித்து அதற்கு துணையாக நிற்பவர்கள் ராகுல் காந்தி தலைமையின் கீழே இருக்கிறோம், காங்கிரசுக்கு பின்னால் இருக்கிறோம். நாமெல்லாம் இந்தியா கூட்டணி. எங்க போனாலும் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் தான் எடுத்து பிடிக்கிறார். அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் தான் உயர்த்தி பிடிக்கிறார். அரசமைப்பு சட்டம் தான். அப்படி அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்னு அர்த்தம். அதுதான் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரே ஆதாரம். பிஜேபிக்காரன் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவான், சிலைக்கு மாலை போடுவான், நினைவு நாள்ல மாலை போடுவான், அம்பேத்கரை புகழ்ந்து பேசுவான். ஆனால் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை கண்டு ஒருபோதும் கொந்தளிக்க மாட்டான். இந்து என்று சொல்லுவான், கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுக்கும் போது அவனும் சேர்ந்து தடுப்பான். இவ்வளவு காலம் பழக்கம் எப்படி அப்படியே இருந்துக்கு அப்படின்பா. இத்தனை வருஷம் நீ உள்ள வரல, இப்பவும் வராத. தேர் எங்க வரலும் வரும், அந்த தெரு வரலும் வரணும். இவ்வளவு காலம் அப்படிதான் இருந்துச்சு, இப்ப உங்க ஊருக்கு கூப்பிடாதீங்க. இதுதான் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஒற்றை மனிதர், மாமனிதர் உருவாக்கிய, அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உருவாக்கிய, தூங்காமல் உண்ணாமல் 3 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து எழுதிய நூல்தான் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டம். அதுதான் இன்றைக்கு நம்மை தலைமுறை வைத்திருக்கிறது, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிறது,
இன்றைக்கு நாம் எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு ஒரு வீதியிலே வீரரை போடுகிறோம் என்று சொன்னால் அந்த கலை நிகழ்வை உருவாக்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். ஆகவே இந்தியாவில் அம்பேத்கர் அரசியலுக்கு ஆதரவாக ஒரு அணி, அம்பேத்கர் அரசியலுக்கு எதிராக ஒரு அணி. இதுதான் இந்தியா முழுக்க. ஏன் நாம பிஜேபியோடவோ அல்லது பிஜேபியோட இருக்கிற கட்சிகளோடவோ சேரக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, அவனுக்கு இந்த நாட்டில் இருக்கிற தீண்டாமை பற்றி கவலை இல்லை, சாதிய வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை, இந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை, இவர்கள் படிக்கிறார்களா படிக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை, இவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பயன் கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை, இவர்களின் கிராமங்களிலே அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை, சுடுகாடு இருக்கிறதா இல்லையா, சுடுகாடு இருந்தால் சுடுகாட்டு பாதை இருக்கிறதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம், முஸ்லிம்களை எதிர்ப்போம், கிறிஸ்தவர்களை எதிர்ப்போம். அவங்க எல்லாம் மதம் மாற்றம் செய்யறாங்க. முஸ்லிம்கள் தான் நம்முடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள், பைபிளை கொடுத்துங்க, மசூதியை இடிங்க. இதுதான் இன்றைக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும், ஆண் பெண் ஆகியோருக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதுதான் தலையாய சட்டம். நீ அதுக்கப்புறம் எத்தனை சட்டம் வேணாலும் மாநில அரசாங்கம் போடலாம், மத்திய அரசாங்கம் போடலாம். அந்த சட்டத்துக்கு மீறி எந்த சட்டமும் இருக்கக்கூடாது. அதனால்தான் அதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷன், அதனால்தான் அதுக்கு பேரு தலையாய சட்டம். அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. உயிர் மூச்சு கோட்பாடு நான் சொல்றது எதுன்னா, அரசாங்கம் மதம் சார்ந்து செயல்படக்கூடாது. மனுஷன் எந்த மதத்திலும் இருக்கலாம், மதம் மக்களுக்கானது. இன்னைக்கு நான் இந்துவா இருக்கலாம், வேண்டாம் முடிவு பண்ணா நாளைக்கு நான் முஸ்லீமா மாறலாம். முஸ்லீம் வேண்டாம்னா நான் கிறிஸ்தவனா போகலாம், கிறிஸ்தவம் வேண்டாம்னா நான் சீக்கிய மதத்துக்கு போகலாம், சீக்கிய மதம் வேண்டாம்னா நான் சமண மதத்துக்கு போகலாம், சமண மதம் வேண்டாம்னா நான் பௌத்த மதத்தை தழுவலாம். அம்பேத்கர் வழியில யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம். அன்றைக்கு அப்படி உரிமை இருந்ததால்தான் அம்பேத்கர் 10 லட்சம் பேரோட பௌத்தத்துக்கு மாறினார். உன் மதத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீ எரிசிங்கிற, உன்னோட சேர்ந்து நானும் இந்துன்னு சொல்றதுனால இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது நீ தடுக்கிற, கோயிலுக்குள்ள நுழைஞ்சா தீட்டுன்னு சொல்ற, உன் சங்காத்தே வேண்டாம் நான் பௌத்தத்துக்கு போறேன் அப்படின்னு 10 லட்சம் பேரோட பௌத்தத்துக்கு. உனக்கு எனக்கு எந்த உறவும் தேவையில்லை. நீ இந்து நானும் இந்துன்னு சொல்றதுனால என்ன நீ கீழ்சாதிங்கிற. நான் புத்திஸ்டா மாறிட்டா நீ வேற மதம் நான் வேற மதம். என்ன நீ எஸ்சின்னு சொல்ல முடியாது, என்ன நீ கோயிலுக்குள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்குள்ள வராதன்னு சொல்ல முடியாது, நீ சிவபெருமான் கோயிலுக்குள்ள வர முடியாதுன்னு தடுக்க முடியாது. ஏன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மதத்துல இருக்கிறதுனால நான் சாமி கூட வர வேண்டியது, இந்த மதத்துல இருக்கிறதுனால நான் திருவிழாவுக்கு வர வேண்டியது. இதை யார் செய்தது என்றால் 1956 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 10 லட்சம் பேரோடு மதம் மாறினார். வேண்டாயா உன் சங்காத்தை இது வேண்டாம், இனிமே எங்களுக்கு பிறக்க போற பிள்ளைலாம் புத்திஸ்டா தான் பிறக்கும், இந்து கிடையாது, அரையர்ங்கிற சாதி இருக்காது, வேற எந்த பெயரும் சாதி இருக்காது, நாங்கெல்லாம் பௌத்தர்கள் அப்படின்னு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அன்னைக்கு அந்த சுதந்திரம் இருந்ததுனால அவர் வேற மதத்தை தழுவினார். அந்த சுதந்திரத்தை தடுப்பதுதான் பிஜேபி நோக்கம். எல்லா மாநிலங்களிலும் மதம் மாற தடை சட்டம் கொண்டு வரான். நீ உன் குடிசையை கொடுத்தனாலும் இந்த மதத்திலே இரு, உன்னை மானபங்கப்படுத்தினாலும் இந்த மதத்திலே இரு, நீ கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இந்த மதத்திலே இரு. உன்னுடைய பெண் பிள்ளைகளை அவர்கள் படுகொலை செய்தாலும் ஆணவ படுகொலை செய்தாலும் இந்த மதத்திலே கடை, மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போகக்கூடாது. சேரியிலே கடந்து உழல்,
இப்படி எல்லா மாநிலங்களிலும் சட்டங்களை இயற்றி வருகிறது பாஜக. அப்படி ஒரு சட்டத்தை 2002 ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த போதுதான் நான் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன். அப்போதுதான் இந்த பெயர்களை எல்லாம் மாற்றி ராமசாமி என்பதை தொல்காப்பியம் என்று மாற்றினேன். ஒரு இந்து அடையாளம் எனக்கு வேண்டாம், தமிழ் அடையாளம் போதும். தொல்காப்பியம் என்பதிலே எந்த சாதி அடையாளம் கிடையாது, மத அடையாளம் கிடையாது. எதிர்ப்பு எப்ப செஞ்சாரு? 23 வருஷத்துக்கு முன்னால நான் எதிர்ப்பு தெரிவித்து சேலத்திலே ஒரு மாநாட்டை நடத்தினேன். ஏன் அதை நடத்த வேண்டியிருந்தது என்றால், நான் அம்பேத்கரின் பிள்ளை, அம்பேத்கரின் மாணவன், அதனால் நடத்த வேண்டியிருந்தது. அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதற்கு பெயர்தான் மதச்சார்பின்மை. இது கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் எழுதியிருக்கிற ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து வருகிறது என்று உணர்ந்த காரணத்தினால்தான் திருச்சிராப்பள்ளியில மதச்சார்பின்மை காப்போம், அதான் பேரணிக்கு பேர். இந்தியாவிலேயே யாரும் இப்படி ஒரு பேரணி நடத்தியிருக்க முடியாது. கொள்கை அடிப்படையில் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட கட்சியிலே இன்றைக்கு மாறன் உள்ளிட்ட தோழர்கள் 20-30 இளைஞர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமியர்கள் 5 பேர் தங்களை கட்சியிலே இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து இனி தமிழ்நாட்டில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது, உறுதிபட சொல்லக்கூடிய வகையில நாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட நான் உறங்குவதில்லை. இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க போனது படுத்து தூங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு நான் போய் கிருஷ்ணகிரி போய் அங்க இருக்கிற ஒரு 100-200 கும்பல் இருப்பாங்க, 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நான் வழி நெடுக அங்கங்க இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு சென்னை போய் சேர விடியகால் 4 மணி ஆயிடும், 5 மணி ஆயிடும். அவ்வளவுதான், வண்டியிலே தான். இப்படிதான் ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த 30-35 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி, அவருடைய சிந்தனைகளை பரப்பி, நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இத்தனை காலம் இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கலாம். இத்தனை காலம் திருமாவளவர் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி களவாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இனி ஒவ்வொரு ஓட்டும் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிறுத்தைகள் இருக்கிற அணிக்கு எமது வாக்கு என்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்தால் திருமாவளவனின் குரல் இன்னும் அழுத்தமாக ஒலிக்கும், இன்னும் வலுவாக ஒலிக்கும். திருமாவளவனின் உழைப்பு இன்னும் பெருகும். ஆகவே கடந்த காலங்களில் எப்படியோ நாம் வெவ்வேறு இயக்கங்களில் சிதறி கிடந்திருக்கலாம், வெவ்வேறு கட்சிகளில் சிதறி கிடந்திருக்கலாம், வெவ்வேறு சின்னங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கர்நாடகாவிலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும், தெலுங்கானாவிலும், மகாராஷ்டிராவிலும் எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அங்கே பிறமொழி பேசக்கூடிய தோழர்கள், தமிழ் அல்லாத பிறமொழி பேசக்கூடிய தோழர்கள் திருமாவளவன் தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று திருச்சி பேரணிக்கே வந்தார்கள், பங்கு பெற்றார்கள். அப்படி தென்னிந்தியா முழுவதும் வளர்கிற இந்த இயக்கம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக
உருவெடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, சத்தியமூர்த்தி, சங்கரன், சி மூர்த்தி, ஆசிரியர் அன்பழகன், முன்னாள் தலைவர் போத்துராஜ் மூர்த்தி, கோவிந்தராஜ் உள்ளிட்ட தோழர்களையும் வரவேற்று இஸ்லாமிய தோழர்களையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.